ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் பல காஸ்ட்லியான மற்றும் வடிவமைப்பான ஜாக்கெட்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாதுகாப்புன்னு வரும்போது எல்லாருமே முதல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தான் சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு இடையே போர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் தனது போர் கொள்கைகளை வகுப்பதில் மும்முரமாக இருக்குது. இராணுவத்தின் பாதுகாப்பிற்காக அரசும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவா இருந்தாலும் சரி, இல்லைனா வேறு நாடாக இருந்தாலும் சரி, இராணுவத்தோட பாதுகாப்புக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இராணுவம் பாதுகாப்பாக இருக்கும்போது தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும். இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் இராணுவத்தின் பாதுகாப்பிற்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் சாதாரண ஜாக்கெட் அல்ல, இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஆனால் இந்த ஜாக்கெட்டுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களையும் தடுக்கும் திறன் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட முழுமையான தகவல்கள் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எப்படி தயாரிக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னால இராணுவத்திற்கு என்ன பயன், இதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தயாரிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை தயாரிக்கிறதுக்கு ஃபைபர் இல்லைனா ஃபிலமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. ஃபைபர் பற்றின ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது ரொம்ப வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் அதோட எடை மிகவும் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக தான் புல்லட் ப்ரூஃப் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபைபர் பல்வேறு வகையான தரத்தையும் கொண்டுள்ளது. டைனிமா பெரும்பாலும் ஜாக்கெட்டுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இது பாலித்தீன் அடித்தளத்திலிருந்து தயாரிக்கப்படுது. இது லைட் வெயிட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப வலிமையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் 2 லேயர்கள் கொண்டிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லேயரில் பீங்கானை பயன்படுத்துகிறாங்க, செகண்ட் லேயரில் பாலிஸ்டிக் லேயர் பயன்படுத்தப்படுகிறது. இவை இரண்டும் சரியாக சரி செய்யப்பட்டு 2 அடுக்குகளையும் செய்து ஜாக்கெட் தயார் செய்யப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைபர் ஒரு ரீல் வடிவில் தயாரிக்கப்படுது. ஒரு வலுவான தாள் ஒரு ரீல் மற்றும் ஒரு பாலித்தீன் தளத்தின் உதவியோடு உருவாகிறது. இந்த வலுவான தாளை பாலிஸ்டிக் தாள்னு அழைக்கப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயாரிக்கப்பட்ட நூல் பாலிஸ்டிக் தாளில் 130 முதல் 200 மீட்டர் நீளத்திற்கு ரீல் செய்யப்படுகிறது. இந்த வழியில் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இறுதியாக ஒரு நல்ல வடிவமைப்புடன் தயாராகிறது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தயாரிக்கிறதுக்கு எந்தெந்த பொருள் பயன்படுத்தப்படுது, எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எப்படி வேலை செய்யுது? யாராவது திடீரென புல்லட்டால் தாக்குனா நம்ம புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிஞ்சிருந்தா பாதுகாப்பு எப்படி இருக்கும்? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்திருந்த ஒரு இராணுவ வீரரை தாக்குபவர் தாக்கும்போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பிறகு புல்லட் முதல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தாக்கும். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தாக்கிய பிறகு புல்லட் சந்திக்கும் முதல் விஷயம் பீங்கான் அடுக்கு. துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த தோட்டா பீங்கான் அடுக்குல பட்ட உடனே தோட்டாவின் முனை உடைந்துவிடும். புல்லட்டோட முன்பகுதி உடைந்து சின்ன சின்ன துகள்களாக சிதைந்தா புல்லட்டோட சக்தி குறையுது. புல்லட்டோட விசை குறையும் போது அதன் ஊடுருவும் திறனும் குறைகிறது. இந்த குறைந்த ஊடுருவும் திறனால துப்பாக்கியிலிருந்து வர புல்லட், இதன் காரணமாக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை ஊடுருவி உடலை அடைய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் பல்வேறு வகைகள் இருக்குது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் வெவ்வேறு பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது. இருப்பினும் முக்கியமாக கெவ்லர் மற்றும் வெக்ட்ரான் ஆகியவை ஜாக்கெட்டுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. கெவ்லரால் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகளை விட வெக்ட்ரானால் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகள் எப்போதும் 10 மடங்கு வலிமையானதாக கருதப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெக்ட்ரானால் செய்யப்பட்ட ஜாக்கெட் மிகவும் பாதுகாப்பானது. இந்த ஜாக்கெட் எல்லாத்தையும் விட சிறந்தது. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட விலை ரொம்ப அதிகம். நார்மலாக பார்த்தாலே சாதாரண புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட ஆரம்ப விலை தோராயமாக சுமார் 40,000 ரூபாய் இருக்கும். இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட விலை அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட விலையும் நிறுவனமும் பிராண்ட்
மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும். இந்த வீடியோவில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் பற்றிய முழு தகவலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நம்மளோட நாட்டு இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்படும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மிகவும் தரமானவை. சில புல்லட் ப்ரூஃப் உள்ளன, அவை மிகவும் மலிவானவை. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒரு சாதாரண ஜாக்கெட் போல தெரிஞ்சாலும் அதன் பகுதிகளை பிரிக்க முடியாது. ஆனால் விலை உயர்ந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளில் நீங்கள் வெவ்வேறு அமைப்புகளை பெறுவீர்கள். அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டின் பாகங்களையும் பிரிக்கலாம். உங்களுக்கு முன்பகுதி மட்டுமே தேவை என்றால் அந்த பகுதியை வெளியே எடுத்து உபயோகிக்கலாம். ஸ்வெட்டர் கடையில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வேண்டுமானாலும் ஸ்லீவை கழற்றி ஸ்வெட்டர் வடிவத்திலும் செய்யலாம். ஃபுல் ஸ்லீவுகளுடன் கூடிய முழுமையான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வேண்டுமானால் அதையும் இணைக்கலாம். உங்கள் வசதி மற்றும் தேவைக்கேற்ப புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை பயன்படுத்தலாம். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் பற்றிய முழு தகவலையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போன்னு நம்புகிறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். மறக்காம இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் பற்றின விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.